ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் எத்திராஜ். இந்த வீடியோவில் நான் பேச போகிற டாபிக் வந்து பைத்தான் லாங்குவேஜ். அதை பற்றி தான் பேச போகிறேன். பைத்தான் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லலாம், அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ்னு சொல்லலாம். இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா சி அண்ட் ஜாவா ப்ரோக்ராமிங்கோடைய ரெண்டு ஃபியூச்சர்ஸும் கம்பைன் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பைத்தான் யார் டெவலப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கிடு வேன் ராசோம் அப்படின்றவர் தான் 1991 இதை வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு பைத்தான் ஏன் டெவலப் பண்ணணும்னு அந்த திங்கிங் வந்ததுன்னா, அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் இருந்தார். அது என்ன ப்ராஜெக்ட்னா சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் இன் சி. அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது அதே சமயம் யூனிக்ஸோடைய ஷெல் அதுலேயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ அவர் சடனாக அவர் திங்கிங் வந்தது என்னென்னா, சிக்கும் ஷெல்லுக்கும் சம்திங் ஏதோ ஒரு கேப் இருக்க மாதிரி அவருக்கு ஒரு தோணுச்சு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு லாங்குவேஜ் நம்மளே ஒரு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பண்ணப்பட்டது தான் பைத்தான் ப்ரோக்ராமிங். அப்புறம் இந்த பைத்தான்ன்றது அவர் எப்படி அந்த நேம் வந்து வச்சார் அப்படின்னா, அந்த 1990s வந்து ஒரு டிவி ஷோ, ஃபேமஸ் டிவி ஷோ ஒன்று இருந்தது, மான்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிவி ஷோ மூலிமா அவர் அந்த நேம் வந்து பிக் பண்ணார், பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஒர்க்கிங் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1990 அப்பயே வந்து அவர் ரெடி பண்ணிட்டார். இருந்தாலும் வந்து பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1991 தான். பைத்தான் ப்ரோக்ராமிங்கோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு நீங்கள் சி அந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெஷர் கேன் ஆல்சோ ஈஸியாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பைத்தான் என்ன தான் வந்து 1991 டெவலப் பண்ணியிருந்தாலும், இந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ வந்து முழுமையாக டெவலப் ஆச்சு அப்படின்னா, டெவலப் மீன்ஸ் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் 2000 சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பைத்தான் வந்து ஓப்பன் சோர்ஸாக ஆச்சு. ஆஃப்டர் 2000 அப்புறம் தான் பைத்தான் வந்து நான் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் சொல்லலாம். கம்பேர் டு சி ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நான் காம்ப்ளெக்ஸாக இருக்காது. அதே மாதிரி யார் வேணால் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஈஸியாக லேர்னும் பண்ணலாம். ஏன்னா இந்த சின்டெக்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கலாம், அந்த பிளைன் இங்கிலீஷில் இருக்கும். பைத்தான் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸு சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் பார்க்கும்போதே ஏதோ ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிளாரிட்டியாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சின்டெக்ஸை லேர்ன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் இதோடைய ஃபியூச்சர் சொல்லலாம். ஏன்னா there is no need to pay for Python software. Python can be freely downloaded. அந்த சைட் python.org அந்த சைட்டில் போய் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட சோர்ஸ் கோட் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், நம்ம ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரியும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதனால தான் அது ஓப்பன் சோர்ஸ் சொல்லலாம். இது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா டைனமிக்கலி டைப். இது என்ன அப்படின்னா, we need not to declare anything. அப்படின்னா என்னென்னா, சி அண்ட் ஜாவா ப்ரோக்ராமில் வந்து வேரியபிள் நேம்ஸும் அந்த டேட்டா டைப்ஸும் கரெக்டாக வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். தப்பாக மென்ஷன் பண்ணால் இட்ஸ் ட்ரிகர்ஸ் எரர் ஆர் எக்ஸப்ஷன். நான் பைத்தானில் அப்படி கிடையாது. கிளியராக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு நேம் வந்து அசைன் பண்ணுறோம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு, ஒன் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு நேம் அசைன் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டை டிஃப்ரெண்ட் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அடுத்தடுத்த வீடியோவில். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஏன் அப்படி இந்த ஃபியூச்சர்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராம் இஸ் கம்பைல்டு யூஸிங் ஏ பைத்தான் கம்பைலர். பைத்தான் ப்ரோக்ராம் வந்து பைத்தானுடைய கம்பைலரை வந்து கம்பைல் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜென்ரேட்ஸ் எ பைட் கோட். இது ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணோம். அந்த கோட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஹார்ட்வேர்லேயும் வந்து ரன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் ஏ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பைத்தான் சிம்பிளாக சொல்லலாம், பைத்தான் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகுங்க, யூனிக்ஸு, லினக்ஸு, விண்டோஸ், அதை தான் இப்படி சொல்கிறோம். அடுத்த ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா இன்டர்பிரிட்டேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறீங்க, அது வந்து சோர்ஸ் கோட்னு சொல்லலாம்ல. அந்த சோர்ஸ் கோட் வந்து எங்கே கம்பைல் ஆகும்னா பைத்தான் கம்பைலர் அதில் தான் கம்பைல் ஆகும். அது என்ன பண்ணுன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணும்.
என்னவானா இன்டர்மீடியட் கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அதை தான் அந்த பைட் கோடுன்னு சொல்லலாம். அந்த பைட் கோடு வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னா பிவிஎம்ன்றது என்னென்னா பைத்தான் விர்ச்சுவல் மிஷின், அதை தான் பிவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிவிஎம் என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஒரு இன்டர்பிரட்டர் இருக்கும். அது வந்து பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மிஷின் கோடாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து ப்ராசஸர் வந்து ஈஸியாக வந்து அந்த மிஷின் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து அதுக்கேற்ற ப்ரோக்ராம் வந்து ரிசல்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் தான் வந்து இன்டர்பிரட்டட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சிபிள். அது என்ன அப்படின்னா C++ அந்த ஒரு கோடும் வந்து நம்ம பைத்தான் கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் தான் எக்ஸ்டென்சிபிள் சொல்லலாம். அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா எம்பெடபிள் சொல்லலாம். அது என்னென்னா we can insert பைத்தான் ப்ரோக்ராம் into C or C++ ப்ரோக்ராம். அது என்னென்னா பைத்தான் கோடை வந்து அது அடுத்த ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். என்னென்னா அது வந்து கம்பைலர் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இன்டர்பிரட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சோர்ஸ் கோடை வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இது என்னென்னா ஆன் த ஃப்ளை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கோடை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை ஆன் த ஃப்ளைல எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். இது கம்பைல்லாம் பண்ணாது. அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து டேட்டாபேஸோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிட்டு டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேனிப்புலேட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் பைத்தானில் லைப்ரரிஸை வந்து பேட்டரிஸ் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பேட்டரிஸ் இன்க்ளூடட்னா பைத்தானில் வந்து சம் பேக்கேஜஸாக தருவாங்க. அந்த மாடல்ஸ் சொல்லலாம். அதை லைப்ரரிஸை என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன். நம்பை அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது எதுக்குன்னா அரே ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு சிங்கிள் அண்ட் மல்டி டைமென்ஷன் அரே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த பேக்கேஜ் அந்த மாடல் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு பார்த்தா பில்லோ அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது எதுக்குன்னா பைத்தான் இமேஜிங் லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சிம்பி அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது எதுக்குன்னா கம்ப்யூட்டர் அல்ஜிப்ரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சிம்பியை வந்து கம்ப்யூட்டர் அல்ஜிப்ரா சிஸ்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பாண்டாஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது எதுக்குன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பவர்ஃபுல் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் டேட்டா அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டைம் சீரியஸ் அண்டு டேட்டா அனாலிசிஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க வந்து பைத்தானோடைய இன்ட்ரடக்ஷன். நான் கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த பைத்தானை பற்றி நான் சில அடுத்தடுத்த டாப்பிக்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன்.